Good afternoon. The last part in digestion and absorption. Indigestion. It is also a digestive disorder. Food is not properly digested. ஸோ இது எதனால வருதுன்னா inadequate enzyme secretion and secretionனால enzyme secretion உங்களுக்கு ஒழுங்கா இல்லாதனால anxiety, food poisoning, overeating, spicy foodனால இந்த ப்ராப்ளம் வரலாம். ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் கான்ஸ்டிபேஷன். ஸோ கான்ஸ்டிபேஷன் இன்டைஜஷன் குறிய பிக்சர் தான் இங்கே போட்டிருக்கு. கான்ஸ்டிபேஷன் ஏற்கனவே நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் பிபிடியில் லாஸ்ட் பிக்சர் காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? feces are retained within the rectum because of irregular bowel movement due to poor intake of fiber in the diet and lack of physical activities. அந்த sphincter muscle ஓப்பன் ஆகவே இல்லை பாருங்க, அதான் irregular bowel movement. ஓகேவா? ஸோ புவர் இன்டேக் ஆஃப் ஃபைபர், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, இந்த ரெண்டும் தான் இதுக்கு ரீசனாக இருக்கலாம். ஸோ இன்டைஜஷன் 2 மார்க், கான்ஸ்டிபேஷன் 2 மார்க். Then vomiting, reverse peristalsis, harmful substances and contaminated food from stomach are ejected through the mouth. So that's vomiting. It's a natural reflex action. At the jaundice, liver is affected and defective liver falls bile pigment from the blood. Deposition of pigment changes the color eye and skin yellow-ஆ மாறிடும். The bile pigment வந்து bloodலயே ஸ்டோர் ஆகிடும். லிவர் வந்து அதை அன்டாக்சிக்காக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த ஆர்பிசியை பிரேக் டவுன் பண்ணி அப்போ பிளட்டும் ஸ்கின்னுடைய கலர், ஐ கலர் எல்லாம் எல்லோ கலராக மாறிடும். அடுத்தது லிவர் சரக்காசிஸ். ஸோ லிவரில் தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் வந்துட்டே இருந்ததுன்னா லிவர் ஸ்டார்டட் டு டீஜெனரேஷன் அண்ட் destruction ஆஃப் லிவர் செல் ரிசல்ட்டிங் இன் அப்நார்மல் பிளட் வெசல் அண்ட் பைல் டக்ட் லீடிங் டு த ஃபார்மேஷன். அடுத்தது கால் ஸ்டோன். பைல் ஜூஸில் உள்ள காம்போசிஷனில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா இட் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டோன்ஸ் இன் கால் பிளாடர். கிறிஸ்டலைஸ்ட் கொலஸ்ட்ராலாக மாறிடுது. கிறிஸ்டலைஸ் கொலஸ்ட்ரால் ஃபார்ம் தான் ஸ்டோனாக கன்வெர்ட் ஆகுது, அதுதான் கால் ஸ்டோன். ஓகேவா? இங்கே பாருங்கள் ஜாண்டிஸ். நார்மல் எப்படி இருக்குது, அவனுக்கு ஜாண்டிஸ் வந்த பிறகு அவனுடைய ஸ்கின் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஸ்கின்னு ஐ முதற்கொண்டு எப்படி இருக்குது, எல்லோவாக மாறிடுச்சு. லிவர் செரக்கோசிஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நார்மல் லிவர் எப்படி, ஹெல்த்தி லிவர் எப்படி இருக்குது, செரக்காசிஸ் லிவர் எப்படி இருக்குது. கால் ஸ்டோன், கால் பிளாடருக்குள்ளே பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குல்ல, அதான் கால் ஸ்டோன். திருப்பி அங்கேருந்து மூவ் ஆகி இந்த டக்ட் வழியாக வருது. அப்போ டக்டை பிளாக் பண்ணும்போது பைல் ஜூஸ் கீழே இறங்காது இல்லையா? ஸோ அப்போ இட் லீட்ஸ் டு கிரியேட் ப்ராப்ளம் இன் டைஜஷன். ஓகேவா? சரி, கால் பிளாடர் இது ஒரு கால் ஸ்டோன், இது ஒரு டிசீஸ். அப்பெண்டிசைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ். ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன்லேயும் ஒரு ஃபிங்கர் லைக் பவுச்சாக தான் சீக்கம். அதில் ஒரு அப்பெண்டிக்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் இன்ஃப்ளமேஷன். அதுக்குள்ளே இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா சிவியர் அப்டோமினல் பெயின், ரிமூவல் ஆஃப் அப்பெண்டிக்ஸ் பை சர்ஜரி, அதுதான் வந்து ப்ராப்ளம். ஸோ ட்ரீட்மெண்ட் இஸ் டிலேட் த அப்பெண்டிக்ஸ் பை மே ரப்சர் அண்ட் ரிசல்ட் இன் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் த அப்டோமன் அண்ட் கால் த பெரிட்டோனிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இங்கே பாருங்கள், இதான் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் அப்பெண்டிக்ஸ். கட் ஃப்ளோராவே உள்ளுக்குள்ளே போய் மல்டிப்ளை ஆயிடுறது. சரியா? அதை பிளாக் பண்ணிடுது. அப்போ இன்ஃப்ளமேஷன் வெளியே வராமல் அது உள்ளுக்குள்ளேயே இன்ஃப்ளமேஷன் ஆகி பெயின். ஓகே, அதை சுற்றி நர்வ் ஃபைபர்ஸ்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் பாருங்க. ஓகே, ஒன்று அதனால் பெயின். இண்டஸ்ட்ரியலில் ஃபுல்லாக உங்களுக்கு கட் தான் இருக்கு இல்லையா, பாக்டீரியா தான் இருக்கு இல்லையா? ஸோ அதுவே போய் என்ன செய்திடும், உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் காஸ். ஸோ இப்போ அதுக்குள்ளே போயிருக்குது வந்து ஒரு ரைஸ் பார்ட்டிக்கலாக இருக்கலாம், ஒரு ஃபுட்டில் உள்ள ஒரு பார்ட்டிக்கல், ஒரு ரிமைனிங் ஒன்றா இருக்கலாம், அதில் மல்டிப்ளை ஆகிடும். அடுத்தது ஹெர்னியா. Weaken muscle tissue and the muscles around the stomach while coughing, vomiting and straining during bowel movement, lifting heavy object, அதான் hiatus hernia அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த stomach content travel back into the esophagus, even into the oral cavity and causes pain in the center of the chest due to the eroding nature of the acidity. ஓகேவா? ஸோ முதல்ல ஹெர்னியா வேற, இப்போ நம்ம பார்க்குறது அல்சர். ஸ்டமக்கில் இசோஃபகஸில் ட்ராவல் ஆகி போயிடும்.
இப்போ வந்து சரியா, இது அசிடிட்டினால வர்ற வால் எரோடிங் பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்க, ஹியாட்டஸ் ஹெர்னியா. நார்மல் இசோஃபேகஸ் எப்படி இருக்கு, டயஃப்ரத்துக்கு கீழே தான் ஸ்டமக் இருக்கணும். இப்போ கொஞ்சம் போர்ஷன் ஆஃப் ஸ்டமக் வந்து மேலே போயிடுச்சு இல்லையா, அது ஸ்பின்ஸ்டர் லூஸ் ஆனதுனால அப்படி மேலே போயிடுச்சு. ஸோ லூசனிங் ஆஃப் த மசில்ஸ் அண்ட் காஸ் வீக்கனிங் ஆஃப் மசில்ஸ் இட் ப்ரொட்ரூடட் அவுட். அப்போ அது இருக்கிற பொசிஷனை விட்டுட்டு வெளில வந்துருச்சு. ஸோ அப்போ அது ஒரு அப்நார்மாலிட்டி இல்லையா. ஸோ அதான் ஹெர்னியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒபிசிட்டி, ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் பாடி ஃபேட் இன் த adipose tissue, induce hypertension, heart disease, diabetes. ஜெனட்டிக்காக இருக்கலாம், எக்ஸஸ் இன்டேக் ஆஃப் ஃபுட் அண்ட் எண்டோக்ரைன் அண்ட் மெட்டபாலிக் டிசார்டர். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ், we have to calculate body mass index 19 if present between 19 to 25, that is ideal weight. Above 25 is considered as obese. So here one formula was given, weight to height கொடுத்துருக்காங்க, நம்ம BMI கண்டுபிடிக்கணும். Weight divided by height square, that is the formula, weight divided by height square. So இந்த மாதிரி small formula கேட்கலாம், கொடுத்து உங்களை கால்குலேட் பண்ண சொல்லலாம், அப்படிலாம் பண்ண தெரியணும். ஓகே. டயரியா, மோஸ்ட் காமன் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் டிசார்டர், பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரலாக இருக்கலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் பவுல் மூமெண்ட், இன்க்ரீஸ் லிக்விடிட்டி ஆஃப் த ஃபீக்கல் டிஸ்சார்ஜ். ஸோ சாலிடாக போகாமல் லிக்யூட், மோர் லிக்யூடாக. ஸோ டீஹைட்ரேஷன், ஸோ அதனால் தண்ணி அதிகமாக வெளில போகிறதுனால டீஹைட்ரேஷன் கேன் அக்கர். ஸோ ட்ரீட்மெண்ட் இஸ் நோன் அஸ் ஓரல் ஹைட்ரேஷன் தெரப்பி. தண்ணி நிறைய கொடுத்துட்டே இருக்கணும். ட்ரிங்கிங் plenty ஆஃப் fluids, சிப்பிங் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் அட் அ டைம் ரீஹைட்ரேட் த பாடி. ஸோ பாடி வந்து டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்கணும். எடுத்த உடனே நிறைய தண்ணி குடிச்சோம்னா திருப்பி வாமிட்டிங் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடித்து அதை மெயின்டைன் பண்ணணும், ரீஹைட்ரேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஒபீஸ் பாருங்க. ஸோ டயரியா, நார்மல் கோலனில் எக்ஸ்கிரீட்டா எப்படி வருது, டயரியா கோலனில் பாருங்கள் எப்படி வருது. வாட்டர் அதிகமாக இருக்குது, பொட்டாசியம், குளோரின், சோடியம் அதெல்லாம் வந்து வாட்டரோடு சேர்ந்து லாஸ் ஆகுது இல்லையா. ஸோ அப்போது ஃப்ளூயிட் எக்ஸ்கிரீட்டா வெளில வருது. இது பாருங்கள் சாலிட் எக்ஸ்கிரீட்டா, இது ஃப்ளூயிட் எக்ஸ்கிரீட்டா. ஸோ தட் இஸ் டயரியா. Now peptic ulcer, eroded area of the tissue lining in the stomach or duodenum. So duodenal ulcer occurs in people in the age of 25 to 45. Gastric ulcer வந்து above 50 years. Ulcer is mostly due to caused by bacterium called Helicobacter pylori and caused due to smoking, alcohol, caffeine and psychological stress. Okay, இதனாலலாம் அல்சர் வரலாம். So there are two types of ulcer. What is ulcer அப்படிலாம் கேட்டால் இது வந்து எழுத தெரியணும். இப்போ பாருங்க, அல்சரேஷன் உள்ளுக்குள்ள அப்படி புண்ணா இருக்கிறது, அதான் வந்து அல்சர். ஓகே, இதெல்லாம் காசஸ்.